உசாதி துணி சம்பந்தமான பொருள் நீ தானே நூல் அட்டை அது ரெண்டுக்கும் உத்தரவு இருக்குது. உனக்கு கொஞ்சம் கேட்குறேன், ஒலிபெருக்கி வச்சுருக்கியா நீ? அவன் அடிக்கடி சவுண்டை குறைக்காமடா, கால் வந்துட்டுவான். நல்ல பையன்தான், தங்கம். கல்யாணம் முடிச்சிட்டியா? பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கிய. ஏக்கா நல்ல கால் விடல ஏக்கா, உள்ளம் கோயிலுக்கு சாப்பிட்டு போகலக்கா. மனமேவும் ராஜகுமாரன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு இடம் சம்பந்தமான பணங்கள்லாம் கொஞ்சம் தடைகளாக இருக்கும். அந்த பணத்தையும் வர வச்சு தந்துருந்தேன் உனக்கு. உன் பிள்ளைக்கு தொழிலை அமைச்சு தரதுக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. தொழிலையும் பார்த்து இந்த வருஷத்தில் கல்யாணத்தை முடித்து வாழ வச்சுருந்தா போதுங்களா? அந்த நாலேஜ் அவனுக்கு இப்போதைக்கு இல்லை. 3 மாதம் பொறுமையாக நான் வெட்டியாக்கி தரேன். அதுக்கடையில் உன் பணமெல்லாம் வந்து சேரும். அவன் நம்பிக்கை ஏற்றவன் மகளே, நீ வீணா முயற்சி செய்யாதே, வாழ வைப்போம் போ. சர்வதா பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார். இதா தம்பி, ஒரு பொம்பளையால் நீ ரொம்ப இடைஞ்சல் பட்டு வேதனையெல்லாம் கடந்து வந்துட்ட. ஆசைப்பட்டதுனால வந்த வினை தான் அது. அதில் நிறைய பணமும் விரயமாயிடுது, பேரும் கெட்டு போச்சு. இப்போ இந்த தொழிலை ஊக்கம் பண்ணதுக்கு வேறு வழி கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம். கடன் பட்டு இருக்க, வீட்டுக்குள்ளே சாப்பாடு சௌகரியம் நடத்துறது கூட கொஞ்சம் கஷ்ட ஜீவனமாக இருக்குது. இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும் கருப்பசாமி. உன்னை பார்த்தா நன்மை நடக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் சோசியம் அது இதுன்னெல்லாம் வாழ்க்கையில் போனது கிடையாது. எனக்கு இருந்தாலும் உன் மேலே ஒரு நம்பிக்கை. அடுத்தவன் சொன்னதும் நான் யூடியூப்பில் பார்த்ததும், அதனால் உன்னை பார்த்துட்டேன். இதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு உன்னை நான் தொடர்ந்து கும்பிட வருவேன் அப்படின்னு உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? கால் வந்து நல்ல பையன், தங்கமான பெயர். அது இல்லாமல் ஒருத்திட்ட மாட்டுவானா? இப்போ உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதும்ல, வேற என்னடா வேணும்? இந்தா தொழில் வளமாகும், கடன் தீரும், உன்னோட நான் இருப்பேன். என்னை கூப்பிட்டுக்கா, நிறைய ஆர்டர் வரும். போ, என் பாட்டை எடுத்தோடனே போட்டுரு, அசத்து ஓடு. யூடியூப்பில் அடி குடியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி பாடல்கள் இருக்குடா. குடியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி பக்தி பாடல்னு யூடியூப்பில் வருது. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போடு ஜம்முன்னு போடு. வாப்பா நூல் வியாபாரம். அவன் கனி கொடுக்காம இருக்கானே, கூப்பிடலாமா? அப்போ கொடுத்தவன் பாடு என்னாச்சு? கருப்பசாமி, எங்களுடைய பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கோம், அந்த பணம் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்காரு. எங்கன வந்தியே? யார்கிட்ட? அவன் இப்போ இருக்கானா? ஒரு பேங்கை டையை போச்சு காட்டி போயிருப்பானே, ஒரு முட்டாப்பே அவன் தானே. இருங்க கூப்பிட்றேன், இன்னொரு கால் விட்டாங்க. இதெல்லாம் தேவையா? ஒழுங்காக உழைச்சி வீட்டில் சேர்த்து வைங்க. இன்கம் டேக்ஸ் வந்துடும் பயப்படுறீங்களா? பேங்கில் போடுங்க. வாப்பா கருப்பசாமி, நான் தொழில் ஒழுங்காகத்தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். எதிர்பார்க்காம யாரோ ஏதோ செய்தது மாதிரி என் மண்டைக்குள்ளேருந்து ஒன்று வந்து என்னை குழப்பிக்கிட்டே இருக்கு. இந்த தொழில் ஓட மாட்டுக்க, இதுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் நமக்கு கண்ணெல்லாம் இருண்டு போகுது, பார்க்க முடியாமல் என் உடம்பே ஒரு மாதிரி எரியுது. ஏதோ ஒரு தடை என் உள்ளத்துக்குள்ளே தெரியுது. யாராவது செய்வனை வச்சுருக்காங்களா, இல்லை வேறு இயற்கையான மாறாட்டமா, இந்த தொழில் நடக்குமா, இல்லாட்ட என் நிலைமை மாறி போயிருமா அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. பாத்தியா பேக். உனக்கு மாறுபாடாக செய்வனை வச்சது உண்மைதான், போட்டி பொறாமையில். அது ஒரு பொம்பளையை சார்ந்த உறவில் தான் நடந்திருக்கு. தொழிலை செம்மையாக்கி தீவினையை தடுத்து உன்னை வாழ வச்சா போதுமா? இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, என்ன வேணும்? உன் பிள்ளைகள் படித்து வேலைக்கு போவோம், உன்னைய தூக்கி நிறுத்தி காப்பாற்றும். சந்தோஷமா இருடா. அந்த பாக்கியம் இந்த பூலகத்தில் உனக்கு உண்டு. ஆனந்தமாகிற மகனே. வாப்பா, பணத்தை கொடுத்து ஏமாந்த செல்வ மகன் வா. அவனுக்கென்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் இவன் அல்லவா. அந்த பணத்தை வாங்கிட்டு போன கம்பெனி இப்போ இருக்க இடம் தெரியாமல் போச்சு. வச்சிருந்த நபர்களெல்லாம் இடம் மாறி இருப்பாங்க.
எல்லாமே குழப்பத்துக்குரியதாக இருக்கும். இந்த பணம் உனக்கு இப்போ திருப்பி வேணுமா? எத்தனை லட்சம்? பாவி, இப்படி கெடுப்பியா வாழ்க்கைய? கால் வந்துட்டுவான். அந்த பணம் அந்த கம்பெனியுடைய எவிடன்ஸ் பேப்பர்ஸ் 5 பாகம் உள்ள ஒரு பேப்பர்ஸ் வச்சுருக்கிய, அது எங்கே இருக்குது? எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடு. அந்த திருட்டு ரஸ்கரை வர வச்சு உன் பணத்தை நான் வாங்கி தரேன். 1,15,00,000 வரை இருக்குது பணம். வெற்றியாக்கி தந்துடுறேன், வாங்கி தரேன். கோர்ட்டுக்கு போகவா வேண்டாமான்னு ஒரு கேள்வி இருக்கா உனக்கு? போகக்கூடாதுன்னு நீயே தன்னை பயந்துக்கிட்ட. பணத்தை வாங்கி தரேன், பொறுமையாயிடும், அடிச்சிடுவோம். 3:30 என்னை பார்த்துப்போ, பயப்படாத போ. கர்பதாமிக்கு முட்டுக்கு கீழே காலில் வலியும் வேதனையும் இருக்கு. யாருக்கு? வாடா தம்பி, ஏண்டா வலிக்கு உனக்கு? யானையிடம் அன்பு வைத்தான். என்னடா காலில் உனக்கு அப்படி? மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டயக்னோஸ்டு 2014 ஆச்சு. நான் அப்புறம் வெளிநாடு போயிட்டேங்க, நியூசிலாண்டு போயிட்டேன். திரும்பி வந்து அங்கேயும் பிரச்சனை, திரும்பி இங்கே இந்தியா வந்தேன். இப்போ என்ன வேலை பார்க்குறேன்? பிஸ்னஸ்ங்க. வாட் இஸ் ரீட்டைல் பிஸ்னஸ். ரீட்டைல். ஆமாங்க, பெரிய மாடலர் கிச்சன்ஸு. கால் வந்துட்டு வா போ. வரலாம், வாப்பா வா. உட்கார முடியாதுல்ல? அப்போ உட்கார. தசை சிதைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நடந்துருச்சு. முட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த முட்டு கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்கு சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் என்னும் ஒரு திரவம் சுரக்கிறது நின்று விட்டது. அதுக்கு கீழே நமக்கு இதயத்தை போன்ற நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அந்த சுரப்பிகளுடைய இயக்கம் குறைஞ்சிடுது. அதனால் ஒரு பகுதியே உனக்கு இயக்கம் இல்லாமல் ஆகிடுது. இதை குணமாக்கிறதும் சரியாக்கிறலாம்னு உத்தரவாயிடுது. கால் வந்துடுவோம். மெல்ல தூக்கி விடு. அண்ணன் தான்டா, தூக்குடா. வெற்றி மாலை கொடு என் பிள்ளைக்கு, என் தங்க பிள்ளைக்கு கொடுப்பா. கூப்பிடுங்க எல்லாரும் ஒன்று போற. கருப்பசாமிய அவனை வாழ வைக்கணும். நம்ம வழிபாட்டு மாளிகை கருப்பசாமி, குணாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. இந்தா 3 மாதத்திலிருந்து படிப்படியாக உன் நோய் தீர்ந்து பூரண ஆரோக்கியமான ஆகுவாய். வெளிநாட்டிலிருந்து உனக்கு கொஞ்சம் பணங்கள் வர வேண்டி இருக்கிறது, அதை நான் வாங்கி தந்துடுவேன். இப்போ நடத்தக்கூடிய பிசினஸுக்கு இன்னும் 2 பேர் உனக்கு துணைக்கு வருவான். எந்த கள்ளங்கவடமெல்லாம் உன்னை காப்பாற்றி பல கோடிக்கு அதிபதி ஆகுது. இந்த வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமாக இருப்பார். ஒரு கை கொடுப்பார். சரி. கர்பதாமிக்கு யாருக்கு ஆபரேஷன்? யாருக்கு நடந்திருக்கு ஆபரேஷன்? யாருக்கு? வாடா. என்னடா ஆபரேஷன் தம்பி? வாடா. என்னடா ஆபரேஷன்? உடம்புல குறைய காட்டுது கருப்பசாமி. என்ன விஷயம்? வா. என்ன ஆபரேஷன்ப்பா? கால் வந்துட்டு வா. டிங் டிங் டிங். என்னம்மா? யாரும்மா அது? புண்ணியவதியா? கால் வந்துட்டு வா. ஆமாம், எந்த ஊர்? சொந்த ஊர்? அதான் கடையத்துக்கு தெற்க சரிண்ணா. கோயந்த பேரி மந்தியூர், அதானே? கண்ணமுடு. ஆத்தங்கரைக்குள்ள இருப்பான், அணங்கி இருப்பான் சொல்ல மாடேன். சொல்ல மாட சாமி உண்டா உங்கள் பக்கத்தில்? உன்னுடைய உடம்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பாட்டேன். சில காலங்களுக்கு முன்னால் கேன்சராக இருக்குமோ, அப்படி எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு சில கேள்விகளும் உன் உள்ளத்தில் ஓடியது காதுக்கு வந்துருச்சு. அந்த நோய் உனக்கு இல்லைன்னு உத்தரவிட கவலைப்படாத.
இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து உன் தொழிலை வளமாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? அந்த பிள்ளைகள்லாம் இன்னொரு 30 நாளையில் எல்லா பிள்ளைகளையும் உங்கள்கிட்ட பேச வைக்க வர வைக்க. மன மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. இந்த பக்கத்தில் வாமா, புண்ணியமாக இரு மகளே, ஆனந்தமடைவா. கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபி சொத்துக்கள் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து துயரமடைந்தது யார்? வாங்க. என்னக்கா சொத்து யாருக்கா வச்சுக்கிட்டேன்? அதான் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடித்து தன்னுடைய கணவன் மனைவி 2 பேருக்கும் மன உபாதையும் வேதனையும் இருக்கிறது என்று காட்டு வந்தது யார்? அங்கே நின்று கொள், அங்கே நின்று கொள். கால் வந்துட்டு வா. தனக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதை செம்மையாக நடத்தணும்னு பிளான் போட்டு நடக்கலேன்னு வேதனைப்பட்டது யார்? யாருப்பா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாக்கா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த சொத்துக்களை உனக்கு கொடுக்கறதுக்கு பெரியவங்களும் சம்மதிக்கலை, உடன் பிறந்தவர்களும் சம்மதிக்கலை. இதனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்து 3 ஆண்டு காலங்களாக நீதிமன்றம் போக வேண்டிய நிலைமை வருமோங்கிற அல்லல்கள்லாம் நடக்கு. இதுக்காக மாந்திரிகங்கள் நடந்து பல பிரச்சனைகள் நடந்தது உண்டு. முதுகெலும்பு, இடுப்பு போன்ற இடங்களில் வலியும் வேதனையும், எழ முடியாத துயர அலைகளும் நடக்கு. இப்போ நிறைய கடன்களும் கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. செய்து தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா, சரியாக்கிடுவோம். வரலாம், பக்கத்தில் வா. இந்த சொத்து முடியதுக்கு 9 மாத காலம் அவகாசமாகும். நீதிமன்றம் போகாமலே பேச்சுவார்த்தையில் நடத்தி தரேன். பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு ஜெயிச்சு தரேன். ஆவணி வர பொறுமையாரு. லவ் பண்றா சாமி. அவ வேணுமா வேண்டாமா? வேணும் சாமி. அதையே முடிச்சிருவோம். அவ விரும்புதையானா? விரும்புறாங்க. அவங்க அப்பா அம்மா தடை. அது ஒரு மேட்டரே இல்லை. சட்டம் நம் பக்கம். கால் வந்துட்டு வரலாம். முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா. என்ன வீட்டுக்காரர் பேர் என்ன பேரு? பூபதிராயன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? காசு? நான் ஒரு பாட்டு பாடினேனே, என்ன பாட்டு? முருகா முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கடம்பா என்று அழைக்கவான்னு என்ன அர்த்தம்? முருகனுக்கு கால் வந்துட்டு. காசு உனக்கு ஏன் கொடுக்கணும்? என் மேலே அன்பாக இருக்குது. என்னையா நீங்கள் என்ன உங்களை யார் கூப்பிட்டா? காசு உனக்கு ஏமா கொடுக்கணும்? என் மேலே அன்பாக இருக்கிறவளுக்கு நான் கொடுப்பேன். உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. புரியுதா? இவ்வளோ நாள் உன் கூட இருந்தாச்சு, எல்லாம் தந்தாச்சு. வீட்டை காத்துக்கிட்டு பேசாமல் கடை. நீ எனக்கு ஒன்றும் தேவையில்லை. புரிஞ்சுக்கிடுவிய? இதுதான் அங்கே இருக்கிற உள்ளம். வார்த்தையும் அதுதான், நடைமுறையும் அதுதான். அதனால் மனநிலையை மாற்றி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. இப்படி வந்துட்டு இடையிட்டார். வீணாக மனம் குழம்பக்கூடாது. இதெல்லாம் ஒரு சாதாரண சோதனை சுழற்சி. இதிலிருந்து விடுதலையாக்கி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். உனக்கு கட்டுப்பட்டு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு தரேன். வேறு என்ன வேணும்? காலேஜ் கிடச்சிரும். ஒரு டாக்குமெண்ட் உன் பிள்ளைகள் பேருக்கும் உன் பேருக்கும் ரைட்ஸ் ஆகும். அசத்திக்கா, தன் அறிவோடு பிழைச்சிக்கா. ஓ, எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு
திருச்செந்தூரில் கோவில் கண்டார். அப்படியா வரலாம். ஆடு மாடு மேய்க்க போனேன், அண்டர்பட்டு வந்தேன். என்ன வேணும்? மகாளுடைய பிரச்சனையை வாழ்க்கையை சேர்த்து செம்மையாக்கி தந்தா போதுமா? அதுக்கு மந்திரிகம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஏற்கனவே மாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? தொழிலை நல்லாக்கி தரேன். பையனை பற்றி இப்போதைக்கு கேட்க வேண்டாம், சரியா? முதல்ல ஒரு வாழ்க்கையை செம்மையாக்கிடும், அடுத்து பையனை பற்றி கேட்போம். 3 மாத காலம் அவகாசம் இருக்குது, நிம்மதியாக வரணும். சுள்ளமான சாமி உங்கள் பக்கத்தில் இருக்கார், ஆத்தங்கரை ஓரத்தில் இருப்பான் ஐயா. அதை தாண்டி போனால் சுடுகாடும் இருக்கும் ஐயா. இருக்கா? காப்பாற்றி தரேன், கவலைப்பட வேண்டாம். விளையாட்டா சொல்லுன்னு நினைக்காதப்பா, உண்மை. 90 நாள் பொறுமை, வெற்றி. கால் வந்துட்டு வரலாம். நல்லா இருச்சல்லம்மா, ஐஸ்வர்யம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் என் மனைவி படுக்கலையிலேருந்து எந்திக்கலைன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு வந்த. ஆனால் எந்திக்க வச்சாச்சு சாமி. 2ஆம் தரம் நடக்க முடியாமல் இருக்கான்னு சொன்னேன், இப்போ நடக்கவும் வச்சாச்சு. இதுக்கு அடுத்து இவளுக்கு நோயே வரக்கூடாது ஐயா. உன் கருணையினால் நாங்கள் கடன்படாமல் வாழணும். என் பிள்ளைக்கு ஒரு தொழில் அமைச்சு வெற்றியாக்கி தரணும். செஞ்சு தந்தா போதுங்களா? வரவே செய்யாது. ஏன் கவலைப்படுற? கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாடா, பக்கத்தில் வா. உன் பெற்றோர்களை ஆயுள் பலமாக வாழ வைக்க, உனக்கு நீடித்த ஆயுளை தாரேன். இன்னும் ஒரு 9 மாதத்தில் படிப்பும் வளரும், உனக்கு வருமானமும் பெறும், வெற்றியாக இருப்பார். இந்த கனி உனக்கு, இந்த கனி வீட்டுக்கு. இந்த அப்பா செம்மையாக்கி தானே. அதெல்லாம் தீர்ந்தாச்சு, ஏன் கவலைப்படணும்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். நாகர்கோயிலாம் உனக்கு இந்த இடம். உன் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ளே ஆராய்ந்து பார்த்தேன். நீங்கள்லாம் கற்பனை பண்ணுற மாதிரி எந்த கேன்சர் நோயும் எந்த ஒரு நோயும் அதில் கிடையாது. இப்போதைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து உஷ்ணத்தால் ஆன உபாதை, அதில் எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். மாந்திரிகம் சொந்தமாக குறை நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்குது, அது நடக்காத வண்ணம் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். அந்த கேஸை அடித்து வந்துடுவேன், வெற்றி ஆகிடுது. கிடைச்சாச்சுல அப்படின்னு என்ன? எஸ், தாராளம் எடுக்கலாம், பிளாட் போட்டு வித்துடலாம். உங்கள் வாழ்க்கை என்னது? கால் வந்துட்டு வா. வரலாம். வனவாசத்தில் 14 ஆண்டுகள் குடும்பத்தை பிரிந்து ஸ்ரீராமர் போனது மாதிரி பிழைப்பு உழைப்புங்கிற ஒரு சின்ன சூழ்நிலைக்காக நீ இப்போ சில ஆண்டுகள் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் உள்ளத்தால் பிரிவில்லை, உழைப்பால் பிரிவு. இந்த நிலைகள் மாறி குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலையும் வேணும். எங்களுடைய கடன்களும் தீரணும். அதே மாதிரி வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை கோளாறு அடிக்கடி தோன்றி மனவேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் வேறு எதுவும் மாந்திரிகம் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்தில் ஓடுது. அதெல்லாம் இல்லை என்ற உண்மையை சொல்லி உன்னை வாழ வச்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? அந்த சொல்றதை நீ என்ன சொல்ற? கால் வந்துட்டு வா. ஒன்று கூடு பாப்பா. இந்த ஆண்டு மங்களகரமான காரியம் வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு தரேன், நல்லா புண்ணியமாக இருக்கும். அதே நாகர்கோவில் எல்லை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க, என்னம்மா பிள்ளை? கரெக்டாக என்ன குழந்தை? எந்த ஊரில்? கால் வந்துட்டுவாங்க. அடுத்து
நோய் பிணியால் வேதனைப்பட்டு கடன்பட்டு வந்த குடும்பம் யாருப்பா? புரியுது, நல்லா புரிஞ்சுக்காங்க. உடல்நிலை நோயுற்று தளர்ந்து வந்த குடும்பம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமாம், அந்த எல்லைக்குள்ள காளியம்மன் தெய்வமும் தொளமாட சாமியும் அந்த இலையால் வருது. இசைக்கம்மனுங்கிற ஒரு தேவதையும் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்கள் வீட்டை தொட்டு கொஞ்சம் தூரமாக போனால் ஒரு சிவனுடைய ஆலயம் தெரியுது. இருக்கா? கால் வந்துட்டு வா. அவர் தான் நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அதனால் இப்போ 2.25 ஆண்டுகள் கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் பிரிவும் பிரச்சனையும் ஏற்பட்டு பணத்தால் நஷ்டமும் துயரமும் நடக்கும். இவைகளை தான் தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். நோயுற்று தளராமல் நொந்தே மனவாடாமல் பக்கத்தில் வந்து உட்காரணும். கண்ண முடிக்காக்கா. தலையில் ஒரு பாரமாக வந்து உட்காந்து மன உளைச்சல் கொடுத்து உறக்கம் இல்லாமல் இருக்குது. அந்த பாரத்தை இறக்கிட்டேன். இனி நிம்மதியாக தூங்கலாம். இந்தா கர்மசாமிக்கு கடன்பட்டு வந்த குடும்பம் யாருப்பா? கடன் இருக்கா? வரலாம். உடல்நிலை என்ன செய்கிறது? அங்கே கும்பிட்டு வந்துட வேண்டியதானப்போ. சரிங்களா? ஓகே, உட்காரலாம். கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய பிறப்பின் அம்சத்தை பார்க்கிற பொழுது 2.25 ஆண்டுகள் பாதம், முட்டு, தொடை போன்ற பகுதிகளில் வந்து தீராத அழுத்தமும் வலியும் இருந்து வேதனைப்படுத்தும். இது வேற எதுவும் மருத்துவத்தால் தீரக்கூடியதா அல்லது மாய மந்திரங்களால் உருவாக்கப்பட்டதா என்ற ஒரு மனப்பிரமை சூழ்நிலைகளும் இருக்குது. ஆனால் இந்த நிலைகளில் வந்து மனிதர்கள் மீது சந்தேகப்பட்டு மாந்திரிகத்தால் உருவான விஷயம் உண்மைதான். அந்த நிலைகளிலிருந்து மாற்றி விடுதலையாக்கி தரேன். உன் கடன்கள் 6 மாதத்துக்கு பிறகு மெல்ல கடந்து தெளிவடைந்து வருவப்பா. வேறு என்னப்பா வேணும்? அந்த பணம் இந்த வாரத்திலிருந்து உனக்கு வந்து சேரத்துக்கு ஏற்பாடாகும். தீர்த்தாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு மலையாள தேசம் கேரளம் கால் வந்துட்டாப்பா. கருமுகில் வண்ணாம் கார்குழல் கண்டாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியை பொறுத்தவரை மனதால் உயர்ந்தவள். ஆனால் ஒரு 6 வருஷ காலமாக நீ உழைத்த முதல்லாம் உனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாம் உன் பணத்தை வாங்கியிருப்பாங்க. அதில் மிகவும் வேதனைப்பட்டு இப்போ ஏமாற்றம் அடைந்து துயரம் அடைகிறேன். இப்போ 2 இடத்துல தொழில் நடத்துவதற்காக ஒரு பெரிய பில்டிங்கை உருவாக்கணுங்கிறதுக்கு நீ பிளான் போட்டு வச்சுருக்க. அதுக்கு பிளான் தான் இருக்குது, கையில் ஒன்றும் இல்லை. அது நடக்குமா? சாமி எனக்கு நடத்தி வச்சு தரணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். இந்த வருடம் ஒரு பேங்கில் இருந்து உனக்கு பெரிய ஒரு லோன் கிடைக்கும். அதில் அந்த பில்டிங்கை எழுப்பி தொழில் நடத்தி நல்லா இருக்கலாம். உன் பணமெல்லாம் வீடு வந்து சார். சந்தோஷமா. நான் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தவன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 1000 இருந்தும் என்ன மனதில் அமைதி வேண்டும். இன்னொரு தர காலம் சொல்லலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் குடும்பத்தில் ஒன்று சேராமல் தனித்து போய் இருந்து வேதனைப்பட்டேன். ஆனால் இப்போ உன்னை குடும்பத்தோடு சேர்த்தாச்சு. ஆனால் உன் மகனுடைய மனசு மட்டும் கணவனோட சேரதுக்கு குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறாள். அந்த குழப்பத்துக்கு காரணம் அவள் வச்சிருக்கிற நட்பா அல்லது அவங்க அம்மா சொல்லி கொடுத்த லீலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசில் காலன்னு சொல்லலாம். பேச வச்சு மருமகனோடு சேர்த்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதை நான் வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சாச்சு. கருப்பசாமி, என் உடம்புலையும் பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் கடனும் சொத்து சம்பந்தமான வழக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்க வந்திருக்கா கேரளாவிலேருந்து. வரேன் அப்படி சொல்லுங்க. நீ சொல்லி கொடுறா. கரெக்டு. அவசரப்பட்டுட்டியே, இன்னொருத்தரை கும்பிட்டு வா. யாரு உங்கள் வீட்டுக்காரங்க வரலையாங்க? உன்னுடைய வழக்கு வந்து திசை திரும்பி உனக்கு வெற்றியை கொடுக்க வைக்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்குள்ள பிரிவும் மனவேதனைகளும் இருக்குது, அதையும் சரியாக்கி தரேன். அந்த பிரிவு வர்றதுக்கு காரணம் இன்னொரு பொம்பளை தான் காரணம்ங்கிறது உண்மை. அந்த பிரிவு அவளால் நடந்திருக்குன்னா அந்த உறவுக்கு பேர் தகாத உறவுன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் அவன் மனத்தை மாற்ற முடியுமா அப்படி கேட்டேன். மாற்றிடுவோம். உன்னை ஏற்றுக்கிட வைக்கிறேன். உன் உடல்நிலையும் காப்பாற்றித்தரேன். கால் ஒன்று வா. இந்தா எல்லாம் ஜெயிச்சு தரேன். படிப்படியாக நல்லாயிரும். முதல்ல விபூதி வாங்கிக்காமா? நல்லா மகன் நல்லாயிருவார். இந்தா கருப்பசாமிக்கு அதே கேரள தேசம் என் வீட்டில் அடிக்கடி அப்படி உடல் சோர்ந்து நோய் வர்றது மாதிரி வருது. உழைச்ச போது வீட்டில் தங்க மாட்டுக்கு கடனாக இருக்குது. அதுக்கு என்ன ஏக்க காரணம்? எந்த ஊர் பவனுக்கு கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு இடதுபுறம் போன ஒரு தேவி சேத்திரம் தெரியுது இருக்கா? அதனுடைய அருகில் தேடி சென்றால் எதிர்த்தாப்புல ஒரு சாதாரணமாக நதி போல தண்ணீர் ஓடும் பகுதி இருக்கா? இந்த பகுதியை ஒட்டி நான் போகும்பொழுது நாகம் சுமந்த ஒரு தேவதை அந்த பக்கம் வருகிறாள். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக வீட்டில் நோயாலும் மனவேதனையாலும் கவலை விட்டு வீட்டுக்குள்ளே செய்வன நடந்திருக்குமோங்கிற ஒரு குறையும் மனக்குழப்பமும் இருக்குது. அந்த குழப்பம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து ஒன்று தெளிவாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவா. இந்தா 3 முறை என்னைய பார்க்கவா. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி ஆயிடுவேன், சந்தோஷமாயிருவேன். இந்தா பணம் வச்சுக்கோ. இந்தாடா நல்லா இருக்கு. ஒடியாடா கருப்பசாமி, என்னுடைய வஸ்துக்கும் பிரச்சனை, எனக்கு பர்த்தாவால் உதவியும் இல்லை. நீங்கள் மலையாளியோ? பர்த்தா விட கால் வந்துட்டோம். சாதாரணடாப்போம். என்ன வஸ்து, என்ன சொத்துக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டோம். சொத்துக்கு இந்த ஊர் அந்த ஊரா? உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டு எல்லைக்குள்ளே முனியின் பார்வை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆத்மா அங்கே ஒன்று நடக்கு. இந்த காரணத்தால் வீட்டை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய காலம் வரை வீட்டுக்குள்ளே போனால் ஒரு காலை அடிக்கடி நான் உதறுவேன். இந்த கால் இந்த தொடை முட்டு உடையும். அதனால் உடம்பெல்லாம் விருன்னு பிடிக்க மாதிரி அமுக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தோடனே இந்த வீட்டில் வாழ வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அந்த வீட்டை ஆரம்பித்த காலத்துலேயும் அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தேன். உள்ளுக்கு போனோன்னா வலது பக்கத்து மூலையில் இவ்வளோ நீட்ட தகடு இருக்குது.
அதை மாற்றி அந்த சக்தியை நீக்கி தந்துடுறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. நல்லா இருந்தது. எங்கே இருக்க கேரளாவில்? சரி. கருப்பசாமிக்கு சேலம். சேலம் மட்டும் சேலம்